வெல்கம் பேக் டு அர்ச்சிஷா vlogs. இன்னைக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து மிளகா பஜ்ஜியும் பொட்டேட்டோ பஜ்ஜியும் தான் போடலாம்னு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பஜ்ஜிக்கான பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கடலை மாவு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுட்டு போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து அங்கங்கே உப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு ஈவனாக சால்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். சால்ட் மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறமா சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவுக்கு சில்லி பவுடர். இப்போ நம்ம மிளகா பொடி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறமா தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி பட்டர் ரெடி பண்ணிக்கலாம். மாவு வந்து நல்லா ஊறிட்ட அப்புறமா 10 minutes ரெஸ்ட்ல விட்டுட்டு அப்புறமா நம்ம பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம வாட்டர்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்துட்ட அப்புறமா இது வந்து இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கலந்துட்டு 10 minutes ரெஸ்ட்ல விட்டுறீங்க. அப்படியே நல்லா ஊறிட்ட அப்புறமா நம்ம பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து 10 minutes ஆயிடுச்சு. பேட்டர் வந்து பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில எடுக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் எடுக்கணும். இப்போ வாங்க நம்ம பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணலாம். மாவு வந்து எடுக்கும்போது இந்த மிளகா ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஊருக்கு போனோம் இல்லையா? ஊருக்கு போனதுலாம் எப்படி இருந்துச்சு? இப்போ வந்து நான் உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட போறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து முடிஞ்சிச்சு பஜ்ஜியோட. நைட் வந்து காலிஃப்ளவர் குருமாவும் சப்பாத்தியும் தான். நான் அதுவுமே இந்த vlogல கண்டினியூஸா ஆட் பண்றேன். நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ பஜ்ஜியோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. நைட் வந்து காலிஃப்ளவர் குருமாவும் சப்பாத்தியும் தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபுல் ரெசிபி நான் அதுவுமே இந்த வீடியோல கொடுத்துருக்கேன். மறக்காம பாருங்க ஸ்கிப் பண்ணாம. இப்போ வந்து இந்த பஜ்ஜி சாப்பிடும்போது பீச்ல பஜ்ஜி சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி இருக்கு. நீங்க வந்து இந்த ஃபுல் ரெசிபி பார்த்து ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க, இல்லை கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க மறக்காம செக் பண்ணுங்க. இப்போ வந்து நைட் டின்னருக்கு காலிஃப்ளவர் வந்து மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு வேக வச்சிருக்கேன். இப்போ வந்து பட்டாணி வந்து விசில் போட போறேன் குருமாக்காக. சால்ட் போட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு காலிஃப்ளவர் பாயில் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் கிரேவிக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணிட்டு லைட்டா மிர்ச்சி பவுடர் அப்புறமா லைட்டா சால்ட் ஆட் பண்ணி காலிஃப்ளவர் வந்து ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். லைட்டா அப்படி ஆயில்ல ஃப்ரை பண்ணா போதும். இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் கறிக்கு வந்து ஆனியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். அப்போ நம்ம வந்து வறுத்துட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் ஆனியன்ஸ் டொமேட்டோ எல்லாம் வறுத்துட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ண போகிறோம். ஆனியன்ஸ் ஆட் பண்ணி டொமேட்டோஸ்லாம் ஆட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி இது வந்து நல்லா சாட்டே ஆகிட்ட அப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துட்டு நீங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். சாஃப்டாக இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி போகும்போது அங்கங்கே வந்து கட்டி கட்டியாக இருக்காது. இப்போ வந்து தேவையான அளவு வந்து சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து தேவையான அளவுக்கு மாவு ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு அப்புறம் நல்லா ஆயில் ஊற்றி நீங்கள் நல்லா பிசைஞ்சிங்கன்னா நல்லா உதிரியாக வந்துட்டு அப்புறம் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சப்பாத்தி பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக நல்லா வரும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் அப்புறமா சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்ட அப்புறமா நம்ம காலிஃப்ளவர் அண்ட் பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம காலிஃப்ளவர் பட்டாணி ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா கொதிக்க விடுங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கிரேவி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து சப்பாத்தி போடுறேன். ஃபைனலாக வந்து கஸ்தூரி மெத்தியும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டீங்கன்னா ஒரு 2 minutesக்கு கிரேவி வந்து ஃபுல் ரெடி ஆயிடும்.
ஒரு பக்கம் வந்து சாஃப்ட் சப்பாத்தி ஆகிட்டே இருக்குது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ போட்ட அடையாளமே இங்கே இருக்காது. அது ஏன்னா நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நல்லா மேஷ் பண்ணதுனால இங்கே ஸ்வீட் பொட்டேட்டோ போடுறதே தெரியாது. நீங்கள் சின்ன பசங்களுக்கும் வந்து இது கொடுக்கலாம். ஏன்னா வந்து ஸ்வீட் பொட்டேட்டோனா சில பேருக்கு பிடிக்காது. இந்த இதில் கொடுத்தீங்கன்னா அவங்க ஹெல்த்தியாக நல்லா சாப்பிட்ருவாங்க. ஃபைனல் லுக் இதுதான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ரெட்டாக. இதே மாதிரி கிரேவி ஐடியாஸ் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நான் போஸ்ட் பண்றேன். இப்போ வாங்க டேஸ்ட் பார்த்துடலாம். நல்லா சுடு சுடு இருக்கு. செமையா இருக்கு. இது வந்து சப்பாத்தியோட சாப்பிடவே செமையா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய்.